அன்பே சிவம் என்ற கமல்ஹாசன் தான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்றும் பாடினார். இப்படி உலக நாயகனாக வலம் வந்த கமலஹாசன் இப்போது அரசியல் களத்தில் மையம் கொண்டு தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஓர் இந்து, அது காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சே என்று சமீபத்தில் அரவக்குறிச்சியில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசிய பேச்சு அரசியல் களத்தில் அனல் வீச செய்திருக்கிறது. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒருபுறம் இருக்க, 71 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பழைய வரலாற்று குறித்த விவாதத்தை இந்தியா முழுவதும் மீண்டும் தன் பேச்சால் தீமூட்டி இருக்கிறார் கமல்ஹாசன். ஆம், இந்தியாவின் தேசப்பிதா காந்தி கொல்லப்பட்ட வரலாறும் காந்தியை கொன்ற கோட்சேவின் வரலாறும் ஒரு சேர விவாத பொருளாகி இருக்கிறது. எனது இச்செயலை எதிர்காலத்தில் நியாயமுள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சரிபார்த்து உண்மையான மதிப்பீட்டிற்கு வருவார்கள். நமது தேசத்திற்கு பெருங்கேடு விளைவித்துக் கொண்டிருந்த ஒருவரை ஒழித்து கட்ட முயற்சி செய்தோம். இது காந்தியை கொன்ற நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மாலை 5 மணி டெல்லி பிர்லா மாளிகை வழக்கமான பரபரப்புடன் செயல்பட்டது. காந்தியடிகள் மாலை நேர பிரார்த்தனைக்காக உதவியாளர்களுடன் வந்து கொண்டிருக்கிறார். பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருவது போல் வந்த நாதுராம் கோட்சே காந்தியை நோக்கி சுடுகிறார். ஹே ராம் என்று முணங்கியபடியே கீழே விழுகிறார் காந்தி. காந்திஜியை சுட்டுவிட்டார்கள், காந்திஜியை சுட்டுவிட்டார்கள் என்ற செய்தி டெல்லி முழுவதும் காட்டுத்தீயாய் பரவியது. தகவல் அறிந்து பட்டேல், நேரு, மவுண்ட்பேட்டன் அனைவரும் பிர்லா மாளிகை நோக்கி ஓடி வந்தனர். சில நிமிடங்களில் கூட்டத்தில் இருந்து ஒரு குரல், காந்தியை ஒரு முஸ்லிம் கொன்றுவிட்டான். அதிர்ந்து திரும்பிய மவுண்ட்பேட்டன், நீ என்ன முட்டாளா, காந்திஜியை கொன்றவன் ஒரு ஹிந்து என்று கத்தினார். அவருடைய கத்தல், அதனைத் தொடர்ந்து சாதுரியமாக செயல்பட்ட பட்டேல், நேருவின் செயல்பாடுகள் அனைத்தும் மதக்கலவரம் எழாமல் தடுப்பதற்கான அரணாக இருந்தன. மாலை 6 மணி அனைத்திந்திய வானொலி. காந்தி கொல்லப்பட்ட செய்தியை நாட்டு மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது நேருவின் அரசு. கோட்சே என்ற இந்து காந்தியை சுட்டுக் கொன்று விட்டார். நாட்டின் தந்தையான காந்தி இப்போது நம்மோடு இல்லை என்ற செய்தி நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டது. இதை கேட்டு நாட்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நாடே நிலைகுலைந்த நிலையில் காணப்பட்டது. அன்றிரவு வானொலியில் பிரதமர் நேரு தழுதழுக்க பேசினார். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் இருந்த ஒளி அகன்றுவிட்டது. எங்கும் இருள் சூழ்ந்துள்ளது. உங்களுக்கு நான் என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. நான் செல்லமாக பாப்பு என்று அழைப்பவர், நீங்கள் எல்லாம் பெருமதிப்பு வைத்திருக்கும் நமது அன்பிற்கினிய தேசப்பிதா காந்திஜி இன்று நம்மோடு இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் இந்த நேரத்தில் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று தேர்ந்த தெளிவான வார்த்தைகளால் உணர்வு குவியலோடு பேசி முடித்தார். கூடவே காந்தியின் இறுதிச் சடங்கு தொடர்பான தகவல்களையும் நேரு தெரிவித்தார். இதை கேட்ட நாட்டு மக்கள் கண்ணீர் விட்டு கதறினர். உலகம் இந்தியாவை வருத்தத்துடன் திரும்பி பார்த்தது. அகில உலகம் இந்தியாவுடன் சேர்ந்து வருந்துகிறது என்று அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார். காந்தியின் முதற் போர்க்களமாகிய தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜான் ஸ்மித் நம்முடன் இருந்த ஓர் இளவரசர் பிரிந்து விட்டார் என்று ஒரு புகழஞ்சலி செய்தி குறிப்பை அனுப்பினார். வாட்டிகனில் போப்பாண்டவர் பயஸ் தனது இரங்கல் மொழியில் கிறிஸ்துவ மதத்தின் நண்பர், சமாதானத்தின் சீடர் ஒருவர் மறைந்தார் என்று எழுதியிருந்தார். சீனாவும் இந்தோனேசியாவும் ஆசிய விடுதலையின் முதல் வித்தை விதைத்தவர் மறைந்தார் என்று இரங்கல் குறிப்பு தெரிவித்தனர். பிரிட்டன் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி இவ்வுலகம் ஒரு மாமனிதரை இழந்துவிட்டது என்று பிரிட்டன் வானொலியில் வருத்தம் தெரிவித்தார். மத்திய அரசின் உத்தரவின் பேரில் காந்தி படுகொலை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க டெல்லி செங்கோட்டையில் தனி விசாரணைக்கான சிறப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது. காந்தி கொலை வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 8 பேர் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. காந்தியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட நாராயண் ஆப்தே இருவருக்கும் 1949 நவம்பர் 15ஆம் தேதி அம்பாலா சிறையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தேசபக்தி பாவம் என்றால் நான் பாவம் செய்ததாக ஒத்துக்கொள்கிறேன். அது பாராட்டுக்கு உரியது என்றால் அந்த புகழுக்கு உரியவன் நான் என்று நம்புகிறேன். மனிதர்களுக்கான நீதிமன்றம் இருந்தால் நான் செய்தது குற்றமாக கருதப்படாது என்று நம்புகிறேன். நமது நாட்டிற்கும் மதத்திற்கும் நன்மை செய்யும் செயலையே நான் செய்தேன். இந்துக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய பெருமளவிலான இந்துக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான கொள்கைக்கு சொந்தக்காரரை நான் துப்பாக்கியால் சுட்டேன். இந்த வார்த்தைகள் நாதுராம் கோட்சே கூறியதாக நாதுராமின் சகோதரர் கோபால் கோட்சே எழுதியுள்ள காந்தி கொலை செய்யப்பட்டது ஏன் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று காந்தி கொல்லப்பட்ட செய்தி அறிந்து RSS உறுப்பினர்கள் பல இடங்களில் இனிப்புகளை விநியோகித்து கொண்டாடினார்கள் என்கிறது.
காந்தியின் இறுதி காலத்தில் அவரது தனிச் செயலாளராக இருந்த பியாரிலால் நையர் எழுதிய மகாத்மா காந்தி கடைசி கட்டம் என்ற நூல், கூடவே வெள்ளிக்கிழமையன்று நல்ல செய்தி வரும், எனவே ரேடியோவை தொடர்ந்து கேட்கவும் என்று RSS உறுப்பினர்கள் சில இடங்களில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள் என்றும் நையர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி காந்தி குறித்தும் காந்தி கொலை குறித்தும் ஏராளமான நூல்கள் வெளிவந்துள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களை தாங்கி வந்துள்ளன என்பதும் கடந்த 70 ஆண்டு காலமாக வரலாற்றில் காந்தி கொலை தொடர்பாக வாசிக்கப்பட்டவைகளில் அடங்கும். காந்தி கொல்லப்பட்ட 5ஆம் நாள் RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது. RSS சட்டவிரோதமாக ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் திரட்டியுள்ளது. பயங்கரவாத வழிமுறைகளில் ஈடுபடுமாறும் துப்பாக்கிகளை சேகரிக்குமாறும் அரசின் மீது வெறுப்பை ஏற்படுத்துமாறும் மக்களை தூண்டியது தெரிய வந்திருக்கிறது என்று கூறி உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் RSS இயக்கத்திற்கு தடை விதித்ததற்கான விளக்கத்தையும் அளித்தார். சில மாதங்கள் கழித்து RSS காரர்களின் சொற்பொழிவுகளில் மதவெறி விஷம் இருந்தது. அதன் விளைவாக காந்தியின் விலைமதிப்பற்ற உயிரை நாடு இழந்துவிட்டது. காந்தியின் மரணத்திற்கு சங் பரிவார் தொண்டர்கள் இனிப்புகளை விநியோகித்தனர் என்று RSS தலைவர் கோல்வால்கருக்கு பட்டேல் ஒரு கடிதம் எழுதினார். காந்தியை அதற்கு முன்னரே கொலை செய்வதற்கு 5 முறை முயற்சிகள் நடந்தன. காந்தி கொல்லப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னரே, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி காந்தியை கொல்ல முயற்சி நடந்தது. பிர்லா மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய மேடையில் காந்தி உரை நிகழ்த்தினார். இஸ்லாமியர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்கள் எல்லோரும் நாட்டுக்கும் எதிரிகளே என்றார். அப்போது மேடைக்கு அருகே குண்டு வெடித்தது. காந்தியின் உரையை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் சிதறியடித்து ஓடினர். இந்த தாக்குதலில் காந்தி உயிர் தப்பினார். மகாத்மா காந்தி மட்டும் தனது இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். நாதுராமின் நண்பர் திகம்பர் பேட்ஸ் மறைந்திருந்து காந்தியை சுடுவதுதான் அன்றைய திட்டம். ஆனால் அன்று காந்தியை திகம்பர் கொல்லவில்லை. இந்த திட்டத்தை போட்டதும் நாதுராம் கோட்சேதான். கைகுண்டு வீசிய மதன்லால் பஹாவேவை காவல்துறை கைது செய்தனர். திகம்பர் தப்பிவிட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு நடந்த விசாரணையில் காந்தியை கொல்வதற்கு சதி செய்து கொண்டிருந்த ஒரு கும்பலில் தானும் ஒருவன் என்பதை ஒப்புக்கொண்டார் மதன்லால். அந்த கும்பலின் தலைவர்கள் பூனாவைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர்கள் இந்து ராஷ்டிரா, அக்ரானி ஆகிய செய்தி இதழ்களின் ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் இருப்பவர்கள் என்பதையும் ஒப்புக்கொண்டனர். அவ்விரு இதழ்களையும் அச்சிட்டு நடத்தி வந்தவர்கள் நாதுராம் கோட்சேவும் நாராயண் ஆப்தேவும். காந்திக்கு பக்கத்தில் மரணம் வந்த பிறகாவது காவல்துறை, பிரதமர் நேரு, தற்போது நர்மதா ஆற்றங்கரையில் வானுலக உயரத்தில் நின்று கொண்டிருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர்தான் அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்தவர். இவர்கள் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் தேசப்பிதாவை காப்பாற்றி இருக்கலாம். நீதிமன்றத்தில் கொலை முயற்சிக்கு பின்பு ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேட்டனர். அதற்கு மீண்டும் வெகு விரைவில் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எண்ணவில்லை என்பதுதான் காவல்துறை சொன்ன பதில். காந்தி கொலை முயற்சிக்கு பிறகும் பாதுகாப்பில் ஏன் இவ்வளவு தொய்வுகள் இருந்தன என்ற நெருடல் இன்றும் விடை தெரியா கேள்வியாக உறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்புக்கு முன்பே 4 முறை முயற்சிகள் நடந்துள்ளன. 1934ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நடக்கவிருந்த யாத்திரைக்காக காந்தி புனே சென்றிருக்கிறார். அப்போது புனேவில் உள்ள டவுன்ஹாலுக்கு காந்தியும் அவரது நண்பர்களும் 2 கார்களில் பயணம் செய்தனர். காந்தி முதல் காரில் வந்ததாக நினைத்துக் கொண்டு முதலில் வந்த வாகனம் மீது கையெறி குண்டை வீசினார்கள். அந்த குண்டு காருக்கு அருகே வெடித்தது. அந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை. காந்தியின் வாகனம் நகராட்சி மன்றத்துக்கு தாமதமாக வந்தது. இதுதான் காந்தியை கொல்ல எடுக்கப்பட்ட முதல் முயற்சி. 2வது தாக்குதல் பஞ்ச்கனியில் நிகழ்ந்தது. 1944ஆம் ஆண்டு காந்தியின் உடல்நிலை சரியில்லை. ஓய்வுக்காக அவர் பஞ்ச்கனிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே தில்குஷ் என்ற பங்களாவில் தங்கியிருந்தார். ஒவ்வொரு மாலையும் அவர் உள்ளூர் கிராமவாசிகளுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தார். ஒருமுறை பிரார்த்தனையில் இருந்தபோது இளைஞன் ஒருவன் கத்தியுடன் காந்தியை நெருங்கினார். காந்தியின் பாதுகாவலர் பில்லாரே குருஜி சரியான நேரத்தில் அவரை பார்த்ததால் அவனது கையிலிருந்து கத்தியை பிடுங்கினார். காந்தி அந்த இளைஞனை விட்டுவிடச் சொன்னார். இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த இளைஞன் நாதுராம் கோட்சேதான் என்பது பில்லாரே குருஜியின் வாதம். காந்தியை கொல்ல 3வது முயற்சி சேவாகிராமில் நடந்தது. 1944ஆம் ஆண்டு வர்தா நிலையத்தில் காந்தி ரயிலில் ஏறினார். அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் காந்தியை தாக்கினார். காவல்துறை உடனடியாக சிறுவனை பிடித்தது. முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு அந்த சிறுவன் விடுவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வு எங்கும் பதிவு செய்யப்படவில்லை என்கிறார் காந்தியின் தனிச் செயலாளர் பியாரிலால். கோட்சேவின் சொந்த ஊரான அகமது நகரில்தான் காந்தியை கொல்ல நடந்த பெரும்பாலான கொலை முயற்சி திட்டங்கள் தீட்டப்பட்டன.
திட்டங்களை நிறைவேற்றும் விதமாக வெடிப்பொருட்கள், துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வாங்குவதற்கு நாத்துராம் மற்றும் நாராயண் ஆப்தேவின் மற்றொரு நண்பரான விஷ்ணு கர்கடே உதவினார். இதற்காக பூனேக்கும் அகமது நகருக்கும் பம்பாய்க்கும் பறந்து போய் ஆயுதங்கள் வாங்குவதற்கான பணியை செய்தார். காந்தியை கொல்ல ஏன் இவர்கள் திட்டம் தீட்டினார்கள்? கோட்சேவிற்கும் காந்திக்கும் என்ன பகை? இந்தியாவின் தேசப்பிதாவை ஒற்றை நபராக கோட்சே கொல்லும் அளவிற்கு என்ன தகராறு அவர்களிடையே இருந்தது? யார் இந்த நாதுராம் கோட்சே? பம்பாய் பூனா மார்க்கத்தில் உள்ள காம்ஷெட் ரயில் நிலையத்தின் அருகே உள்ள உக்சன் எனும் சிறிய கிராமத்தில் 1910 மே 19 பிறந்தவர் நாதுராம் விநாயக் கோட்சே. நாதுராமின் தந்தை அஞ்சல் துறையில் உள்ள கீழ்நிலை அதிகாரி. நாதுராமின் 19வது வயதில் RSSின் சாவர்கரை சந்திக்கிறார். அப்போதுதான் அந்தமான் சிறையிலிருந்து ரத்தினகிரியில் உள்ள பங்களாவிற்கு மாற்றப்பட்டிருந்தார் சாவர்கர். சாவர்கரின் அறிமுகம் நாதுராம் கோட்சேவை முழுவதுமாக மாற்றியது. சாவர்கரின் மீதான பற்றால் இந்து சங்கடன் அமைப்பில் கோட்சே தன்னை இணைத்துக் கொண்டார். பிற்காலத்தில் அது இந்து மகா சபா என்னும் கட்சியாக மாறியது. 1937ஆம் ஆண்டு இந்து மகாசபை தலைவராக பொறுப்பேற்ற சாவர்கர் ஆற்றிய உரை இந்து மகாசபையின் நோக்கம் என்ன என்பதை உணர்த்தும் விதம் அமைந்தது. இன்று இந்தியாவை ஓர் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த தேசம் என்று கூற முடியாது. இங்கே 2 தேசங்கள், இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று 2 தேசங்கள் உள்ளன என்று பேசினார். இந்த உரையின் அடிப்படையில் இந்துஸ்தான் என்றார்கள் இந்துக்கள் சிலர். அதற்கு எதிர்வினையாக இஸ்லாமில் உள்ளவர்கள் சிலர் பாகிஸ்தான் என்றார்கள். 1942களில் விடுதலைக்கான போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலானோர் சிறையில் இருந்தனர். அதே நேரத்தில் இந்து மகா சபா வெகுவாக வளர்ந்தது. அரசியல் கட்சி வெளிப்படையாக ஈடுபட இயலாத பணிகளை செய்ய ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சாவர்கர் எண்ணினார். அதன் பொருட்டு இந்து ராஷ்டிரிய தளம் 1942ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது. அதன் பொறுப்பாளர்களாக நாதுராம் கோட்சேவும் நாராயண ஆப்தேவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் அவர்களது பகுதிகளின் சாவர்கரின் கருத்தியல்களை கற்றுத்தருதல் உள்ளிட்ட ஆயுத பயிற்சி முகாம்களையும் நடத்தினர். ஒரு காலகட்டத்தில் ஜின்னா உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் கோரிக்கையை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற முடிவுக்கு வந்தனர் காங்கிரஸ் தலைவர்கள். அதில் முதலில் வந்தவர் பட்டேல். முஸ்லிம் அல்லாத பகுதிகளிலிருந்து முஸ்லிம் பகுதிகளை பிரித்து அவற்றின் விருப்பத்திற்கு விட்டுவிடலாம், அதாவது பஞ்சாப் மற்றும் வங்காள மாகாணங்களை பிரிப்பது என்ற ஆலோசனையை 1947 மார்ச் 8 நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் முன்வைத்தார். பட்டேலின் தீர்மானம் மறுபேதுமின்றி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நேருவும் ஆசாத்தும் அதை ஆதரித்தார்கள். அந்த சமயத்தில் காந்தி பீகாரில் இருந்தார். பத்திரிகை வாயிலாக செய்தி அறிந்த காந்தி கோபமாக பட்டேலுக்கு கடிதம் எழுதினார். தங்களின் பஞ்சாப் தீர்மானம் தனக்கு விளங்கவில்லை, சற்று விளக்குங்கள் என்று எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் பிளவுபட்ட இந்தியாவிற்கான கருத்துக்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. இந்திய தேசிய காங்கிரசும் இந்து மகா சபைக்கும் பெருத்த வேறுபாடின்றி சுயராஜ்யம் வேண்டும் என்பதில் ஒன்றுபட்ட கருத்தோடு இயங்கின. இந்தியா உடையாமல் இருக்க முஸ்லிம்களுக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகளை காங்கிரஸ் தர தயாராக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சலுகைகளை வழங்குவதை இந்து மகா சபை எதிர்த்தது. இந்தியாவை கூறுபோடும் முன் என்னை கூறுபோடுங்கள் என்று காந்தி கூறினார். நேரு காந்தி அளவிற்கு தீவிரமாக இந்தியா துண்டாடப்படுவதை எதிர்க்கவில்லை என்றாலும் இந்திய பிரிவினைக்கு எதிராகவே நேரு இருந்தார். ஆனால் முஸ்லிம் லீகின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமலும் காங்கிரசால் நேருவால் இருக்க முடியவில்லை. 1947ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காங்கிரஸ் பிரிவினையை ஒப்புக்கொண்டால் அது என் பிணத்தின் மீதுதான், நான் உயிரோடு இருக்கும் வரை இந்தியாவை பிரிக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார் காந்தி. ஆனால் காந்தியின் கைமீறி போய்விட்டது நிலைமை. தேசத்தை 2ஆக பிரிக்கும் மவுண்ட் பேட்டனின் தீர்மானத்திற்கு ஜூன் 2 கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒப்புதல் கொடுத்தபோது காந்தி வேதனையோடு குறிப்பிட்டார். பிரிவினைக்கு எதிரான கருத்துடையவனாக தான் ஒருவன் மட்டுமே இருக்கிற போதும் சொல்கிறேன், இந்திய பிரிவினையானது நாட்டின் எதிர்காலத்திற்கு கேடையே விளைவிக்கும் என்றார் காந்தி. பாகப் பிரிவினை நடந்தேறியது. அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு வீட்டில் பங்கு பிரிப்பது போல தேசத்தில் இருந்த சகலமும் பிரிக்கப்பட்டது. மேஜை நாற்காலி கூட பிரிக்கப்பட்ட நிலையில் ரொக்க இருப்பு தப்பிவிட முடியுமா? ரொக்க இருப்பாக இருந்த 400 கோடியில் 20 கோடி பிரித்து கொடுக்கப்பட்டது. இன்னும் 55 கோடி கொடுக்க வேண்டும். காஷ்மீர் பிரச்சனையை சுட்டிக்காட்டி அது தீரும் வரை 55 கோடி தர இயலாது என கூறிவிட்டார் பட்டேல். காந்திக்கு அந்த பணத்தை கொடுக்காததும் வேதனை அளித்தது. ஜனவரி 13 டெல்லி பிர்லா மாளிகையில் பிரிவினைக்கான நிதியை தரக்கோரியும் மதத்தின் பெயரால் கலவரம் கூடாது என்பதற்காகவும் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் காந்தி. ஏனெனில் பஞ்சாப், வங்காளத்தில் அப்போது மதக்கலவரங்கள் தலை தூக்கி இருந்தன. அந்த தீ நாடு முழுவதும் பரவிவிடக் கூடாது என்று காந்தி நினைத்தார். உண்ணாவிரதத்திற்கு வந்திருந்தவர்களிடம் ஒரு பாடலை பாடச் சொன்னார் காந்தி. உன்னுடைய அழைப்பிற்கு எவரும் செவிசாய்க்கவில்லை எனில் தனியாக வேண்டுமானாலும் நட என்ற தாகூரின் பாடல் அது.
சகாக்கள் கைவிட்ட வருத்தம் காந்தியிடம் நிறையவே இருந்தது என்பதை அது உணர்த்தியது. நேரு, பட்டேல் என அமைச்சர்கள் குழு காந்தியை காண அடுத்த நாள் வந்தனர். 55 கோடி கொடுப்பதில் உள்ள சிக்கலை அவர்கள் தர்க்கத்தில் எடுத்துரைத்தார்கள். காந்தியின் உண்ணா நோன்பு 3வது நாளை எட்டியது. பிர்லா மாளிகை வெளியே சிலர் காந்தி சாகட்டும் என்று அவர் உண்ணாவிரதம் தொடங்கிய நாளிலிருந்து இந்துக்கள் சிலர் கோஷமிட்டனர். இந்த நிலையில்தான் டெல்லி செங்கோட்டையில் நேரு பேசினார். காந்தியின் மரணம் என்பது இந்திய ஆன்மாவின் மரணம் என்று குறிப்பிட்டார். அவரது மரணத்தை தடுக்க மதவெறிக்கு மரண ஓலை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டார். 55 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. எனினும் காந்தி உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். மதக்கலவரங்கள் கூடாது என அனைவரும் கையெழுத்திட்டு தர கோரினார். உண்ணா நோன்பால் மிக மோசமான உடல்நிலையில் இருந்த காந்தி கொள்கையில் தீர்க்கமாக உறுதியாக இருந்தார். பிர்லா மாளிகை முன்பு ஜனவரி 17 அன்று லட்சம் பேர் கூடினார்கள். அனைவரும் கூடி காந்தி வாழ வேண்டும் என்று கத்தினார்கள். தபால் ஊழியர்கள், ரயில்வே தொழிலாளர்கள், டோங்கா ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் கோஷமிட்டனர். இதற்கான ஏற்பாடுகள் முழுவதையும் செய்தவர் நேரு. கையெழுத்து அறிக்கை தயாரானது. அதனை காந்தியிடம் அவரது தனிச் செயலாளர் பியாரிலால் நையர் கொடுத்தார். எல்லோரும் கையெழுத்து போட்டுவிட்டார்களா என்று காந்தி கேட்டார். பியாரிலால் இந்து மகா சபை மற்றும் RSS தலைவர்கள் கையெழுத்து போடவில்லை என்று கூறினார். அப்போது காந்தி சொன்னார், இந்தியா இந்துக்களுக்கும் பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கும் மட்டுமே சொந்தம் என்பது முட்டாள்தனமானது என்றார். தீர்க்க தரிசனமான காந்தியின் அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் சால பொருந்துகிறது. காந்தியின் நண்பரான அபுல் கலாம் ஆசாத் காந்திக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோதே அவரை கொல்வதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இறங்கினர் கோட்சே மற்றும் அவரது சகாக்கள். ஜனவரி 30ஆம் தேதி அவர்கள் திட்டம் உயிர் பெற்று காந்தி உயிர் விட்டார். காந்தியை சுட்ட பிறகும் ஓடாமல் அதே இடத்தில் நின்றதாகவும், பிஸ்டலுடன் தான் கைதாக வேண்டும் என்றும், இது உணர்ச்சி வேகத்தில் செய்யப்பட்டது அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதை உணர்த்தவே அப்படி செய்ததாகவும் கோட்சே வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று உண்ணாவிரதத்தை கைவிட காந்தி விதித்த ஒவ்வொரு நிபந்தனையும் இந்துக்களுக்கு எதிரானதே என்று நாத்துராம் காந்தி கொலைக்கான காரணங்களில் ஒன்றாக கூறினார். காந்தி கொல்லப்பட்டதும் பம்பாயில் உள்ள சாவர்கர் சதனை சூறையாடினார்கள் காந்திய பற்றாளர்கள். காந்தியை காப்பாற்ற தவறியதற்காக உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. பட்டேல் தனது ராஜினாமா கடிதத்தை நேருவுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் நேரு அதனை ஏற்கவில்லை. ஆனால் RSS மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நேரு. RSS தடை செய்யப்பட்டது. ஆனால் இந்து மகா சபை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மகா சபையில் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை மட்டும் கைது செய்தார்கள். சாவர்கர் பக்கம் பார்வை போகாமல் பார்த்து கொண்டார் பட்டேல். குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தில் RSS சம்பந்தப்படவில்லை. இந்து மகா சபையின் ஒரு பிரிவினர் தான் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று சாட்சிகளை வைத்து பார்க்க முடிகிறது. இந்த சாட்சிகளை வைத்துக் கொண்டு RSS மற்றும் இந்து மகா சபை தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது சரியல்ல என்று பட்டேல் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் சாவர்கரின் ஆதரவும் உதவியும் இல்லாமல் சாதாரண தபால்காரரின் மகனான கோட்சே எப்படி இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டியிருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. இதற்கான பதிலாக சாவர்கரை இருமுறை கொலைக்காரர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிறது லேரி காரின்ஸ் மற்றும் டாமினிக் லேப்பியர் எழுதிய ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்னும் நூல். இதில் கவனிக்கக்கூடிய மற்றொன்றும் உள்ளது. நாத்துராம் கோட்சே விசாரணையில் முழு கொலை பழியையும் தானே ஏற்றுக்கொண்டார். மற்றவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை என்பதோடு தேசப்பிதாவை கொன்றதற்கான முழு கர்வத்தையும் கோட்சே யாருக்கும் பகிர்ந்தளிக்கவில்லை. வரலாறும் இன்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக நாத்துராம் கோட்சே, கோபால் கோட்சே, மதன்லால் பாவா, விஷ்ணு கர்கரே, நாராயண் ஆப்தே, டாக்டர் பார்ச்சுரே, திகம்பர் பட்ஜே, சங்கர் கிஸ்தயா என காந்தி கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் காந்தியை கொன்றவர் கோட்சே என்பது மட்டுமே எல்லோர் மனதிலும் வரலாற்றிலும் நிலைத்திருக்கிறது. காந்தி கொலையை விசாரித்த நீதிபதிகள் ஆத்மசரண் 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். சாவர்கர் விடுவிக்கப்பட்டார். கோட்சே மற்றும் நாராயண் ஆப்தேவிற்கு மரண தண்டனை விதித்தார். மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஜனவரி 20ஆம் தேதி முதல் ஆய்வு செய்ததில் காவல்துறை மந்தமாக இருந்திருக்கிறது என்பதை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கொஞ்சம் உன்னிப்பாக பாதுகாப்பை மேற்கொண்டிருந்தால் இந்த சோகம் நிகழ்ந்திருக்காது என்றும் குறிப்பிட்டிருந்தார். கோட்சே தரப்பு மேல்முறையீடு செய்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதி பண்டாரே, நீதிபதி அச்சுராம், நீதிபதி GT கோஸ்லா ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரணை மேற்கொண்டது. நீதிபதி ஆத்மசரணின் தீர்ப்பை உறுதி செய்தனர். காந்தி கொலை செய்யப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு 1966ஆம் ஆண்டு காந்தி கொலை குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஜீவன்லால் கபூர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்தது. 101 சாட்சிகளை விசாரித்து 407 ஆவணங்களை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்தது.
குற்றவாளிகளும் தூக்கிலிடப்பட்டு விட்டனர். சாவர்கரும் இப்போது உயிரோடு இல்லை என்பதால் ஆணையத்தின் அறிக்கைகள் ஆவணங்களாக மட்டுமே தலைநகரில் தற்போது உள்ளன. காந்தி கொலை என்பது கோட்சே என்ற தனி மனிதரின் செயலாக மட்டுமே 71 ஆண்டுகளாக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் காந்தியை கொன்றவர்கள் விரும்பினார்கள். கோட்சே சொன்னது போன்று அவரது ஆதரவாக சிலர் மதிப்பீட்டிற்கு வந்திருப்பது உண்மைதான். அதற்கு 2 சாட்சிகள் வரலாற்றில் உண்டு. 1992ஆம் ஆண்டு சிவசேனாவின் தலைவர் பால் தாக்கரே சொன்னார், எதிர்காலத்தில் காந்திக்கு அல்ல கோட்சேவிற்கு சிலை வைப்பார்கள் என்றார். அது 2015ஆம் ஆண்டு நடந்தேறியது. இந்து மகா சபை கோட்சேவிற்கு சிலை வைத்தது. மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாளை சௌரியா திவாஸ், அதாவது கோட்சேவுக்கு வீரவணக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்கிறது இந்து மகா சபா. கர்நாடகாவில் 6 மாவட்டங்களில் கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டும் என இந்து மகா சபை தலைவர்களில் ஒருவரான சுவாமி பிரணவானந்தா கேட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அலிகாரில் இந்து மகா சபை தேசிய செயலாளரான பூஜா ஷாகுன் பாண்டே காந்தி உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்ட வீடியோ காட்சிகள் சமீபத்தில் வெளியானது. தமிழகத்திலும் கோட்சேவுக்கு சிலை வைக்க இந்துக்களுக்கு அழைப்பு விடுத்தது அகில பாரத இந்து மகா சபா. 70 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்சே சொன்னது போல, எனது இச்செயலை எதிர்காலத்தில் நியாயமுள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சரிபார்த்து உண்மையான மதிப்பீட்டிற்கு வருவார்கள் என்பது உண்மையாகி இருக்கிறது. காந்தி சொன்ன இந்தியா இந்துக்களுக்கு, பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் என்பது முட்டாள்தனமானது என்பதும் உண்மையாகி இருக்கிறது. மதன்லால் பெஹ்வா தனது விசாரணையில் சொன்னதும் உண்மையாகி இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் மறுபடியும் வருவார்கள். உலகில் வரலாறுகள் 2 வகையாக பார்க்கப்படுகிறது. சம்பவத்தை ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், குற்றவாளிகள், நிரபராதிகள், பாதிப்புக்குள்ளானவர்கள், பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள், இப்படி 2 தரப்பான பார்வையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. காந்தி கொலைக்கும் இது பொருந்தும். கோட்சே சட்டத்தின் மூலம் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நிரபராதி. கோட்சேயை தீவிரவாதி என்று சொல்ல அதிரடியாக மறுப்பவர்கள் கூட காந்தியை பிரிவினைவாதி என்று சொல்ல தயங்குகிறார்கள். ஏனெனில் அவர் மகாத்மா காந்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.